டிஎன்பிசி தோல்வியாளர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம். இந்த லீவில் வந்து பொங்கல் லீவில் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கி எழுவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தெரியும். ஏன்னா ஜோதிட நல்லன் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா உழைப்பு இருந்தால் மட்டும் போதுமா, இல்லைன்னா நமக்கு டைமும் நேரமும் சப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, உழைப்பை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே அளவுக்கு காலமும் நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து அஸ்ட்ராலஜி தெரிஞ்சதுனால இதை சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. அஸ்ட்ராலஜி நான் படிக்காமல் இருந்தால் கூட இதை தான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே உழைப்பு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இல்லை. உழைச்சா வெற்றி அடைஞ்சிடலாம், உழைச்சா முன்னேறலாம்னா எல்லாருமே முன்னேறி இருப்பாங்க. எல்லாருமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே யாருமே உழைக்காத மனிதரே கிடையாது. நீ உழைக்கலாம் வந்து ஒரு விஷயம் கூட வந்து கிடைக்காது தான் உண்மை. அதனால எல்லாருமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஒருத்தவங்க கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவனுக்கு கரெக்டான காலமும் நேரமும் அந்த உழைப்போட சேரும்பொழுது வெற்றி கிடைக்குது. நீங்க இன்னொன்னு சொல்லலாம், இல்ல ப்ரோ யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காலமும் நேரமும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு டைலாக் பேசுறதுக்கு வேணா கரெக்டா இருக்கலாம். யாருக்கு காலமும் நேரமும் நல்லா இருக்குதோ அவங்க தான் எழுந்து உழைக்கவே ஆரம்பிப்பாங்க. நம்ம தெருவில் கூட பார்த்துருக்கலாம், நம்ம ஊர்ல கூட பார்த்துருக்கலாம், இல்ல நீங்க கேள்வி கூட பட்டிருக்கலாம். இதனால வரைக்கும் படிச்சே இருக்க மாட்டான், அவன் சும்மா வெட்டியே ஊரை சுத்திட்டு இருப்பான். திடீர்னு வந்து அவனுக்குள்ள என்ன ஒரு ஞானோதயம் பிறந்த மாதிரி புக் எடுத்து வச்சிருப்பான், படிக்க ஆரம்பிச்சிருப்பான், இன்ஸ்டியூட் போவான், பாஸ் ஆகிடும், அடுத்த வருஷம் வேலைக்கே போயிடுவான். நம்மளாம் அப்படி வாயை பொழுதுட்டு அண்ணாந்து பார்ப்போம். இவ்வளவு நாள் வரைக்கும் வெட்டியே சுத்திட்டு எப்படா வேலை வாங்கினா அப்படி சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஆச்சரியமா இருக்கும். சோ உழைக்கிறவனுக்கு தான் கால நேரம் சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, கரெக்டான காலமும் நேரமும் வந்தாதான் உழைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்றேன். உழைக்கிறதுக்கான அந்த எனர்ஜி அவனுக்குள்ள பிறக்கும். உழைக்கிறதுக்கான அந்த மனநிலை, உடல்நிலை, அவனை சுத்தி அந்த சூழல், அந்த ஆற்றல், அந்த மைண்ட் செட் எல்லாத்தையுமே எந்த வகையில அவன் வந்து கவனச்சிதறல் அடையாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த சரியான ஒரு கால நேரம் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். அஸ்ட்ராலஜி எனக்கு தெரியுன்றதுனால இந்த விஷயத்த சொல்லல. எனக்கு அஸ்ட்ராலஜி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட நான் இதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எப்பவுமே நான் டைமை ரொம்ப ரொம்ப நம்பக்கூடிய ஒரு பர்சன். டைம் இல்லாம அங்கே எதுவுமே இல்லை. நம்ம காலத்தையும் நேரத்தையும் கரெக்டா வந்து பயன்படுத்துறவங்களுக்கு தான் வெற்றி. சரியான கால நேரத்தோட கரெக்டான உழைப்பை போடுறவங்களுக்கு தான் கரெக்டான நேரத்துல ஒரு வெற்றியும் வரும்னு சொல்லிட்டு நான் தீர்க்கமா நம்புறேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னாலே ஆசை இருக்கு தாசில் பண்ண, அம்சம் இருக்குதான் கழுத மேய்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ரொம்ப ஆசை இருக்கு, ஆனா ஒரு ஜாதகத்துல வந்து என்ன விஷயம் இருக்குன்னா கழுத மேய்க்கிறதுக்கான ஒரு அம்சம் தான் இருக்கு, அந்த அதிர்ஷ்டம் தான் இருக்குது, நீ இந்த அளவுக்கு ஆசைப்படலாமான்ற அளவுக்கு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. நீங்க ஆயிட்டீங்க கவர்மெண்ட் ஒரு ஆஸ்பிரண்டா, நீங்க ஆயிட்டீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்க உங்களை நம்பணும், உங்க உழைப்பை நம்பணும். இது ரெண்டையுமே நம்பி இது ரெண்டுமே உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு ஒருவேளை டைம் சரியில்லையோன்ற விஷயத்த நீங்க பார்க்கணும். நான் வந்து உங்களுக்கு வந்து எது சரி எது கரெக்ட்ன்ற விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஜோசியத்துக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்றது நீங்க வந்து தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியும், நான் ஜோதிட நலன் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜி சேனல் வச்சிருக்கேன்ட்டு நான் வந்து ஜோசியத்துக்கு சப்போர்ட் பண்ணல. இவ்வளவு பேர் போட்டி போற ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு சரியான ஒரு கால நேரமும் வரணும் இல்லையா? நீங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது கரெக்டா நேரம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு அது கை கொடுக்கும். படிக்கிற மைண்ட் செட்டுக்கு வேலை வாங்கியே தீரணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நீங்க ஓரம் கட்டி வச்சிடணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 4 5 தடவை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஃபுல் பொட்டன்ஷியலோட நீங்க படிக்கணும். உங்களால உங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வரல, அதனாலதான் இந்த எக்ஸாம்ல தோத்தேன், வேற ஏதோ ரீசனால நான் தோத்துட்டேன்ற அளவு வரும்பொழுது மட்டும்தான் நீங்க வந்து இந்த காலத்தையும் நேரத்தையும் வந்து சந்தேகப்படலாம். நமக்கு ஒருவேளை நேரம் சரியில்லையோன்ற அளவுக்கு நீங்க போகலாம். பட் உங்க சைட்ல எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க படிச்சது கரெக்டா போய் அப்ளை பண்றீங்க அப்பனா கரெக்டா நீங்க பாஸ் ஆகி தான் தருவீங்க. ஃபுல்லா நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்க, இந்த தடவை போய் எக்ஸாம் எழுதுனா நான் பாஸ்ன்ற அளவுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா போறீங்க. போற வழியில எக்ஸாம் முடியும் உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு கெட்ட சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இது உங்களால நடக்கல, இது வந்து ஏதோ ஒரு கெட்ட ரீசனால ஏதோ ஒரு விஷயத்தால நடந்திருக்கணும் போது இந்த இடத்துல உங்க மேல பழி சொல்ல முடியுது. இந்த நேரத்துல உங்களுக்கு டைம் சரியில்லாம இருக்கலாம், இந்த கால நேரம் நான் சொல்லிக்கிட்டேன் இது சரியில்லாம இருக்கலாம். ஸோ நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா உங்க உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ, உழைப்பு பிளஸ் கரெக்டான டைம் இது ரெண்டுமே சேரணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான கால நேரம் வரும்பொழுதுதான் கரெக்டா சரியா மிகச்சரியா உழைப்பு செஞ்சவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கும் இந்த காலமும் நேரமும். முதல்ல உழைப்பு தான், அதுக்கு சப்போர்ட்டா துணை புரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த காலமும் நேரமும் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே நீங்க நம்பணும். நான் உழைச்சா மட்டும் போதுன்ற மைண்ட் செட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சில நேரத்துல அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கூட கொடுக்கலாம். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை தனிப்பட்ட கருத்தாக தான் நான் சொல்றேன். இது எல்லாருமே நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்றேன், பிடிச்சிடலாம் ஏத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. உடனே கமெண்ட்ல வந்து ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா பார்த்து சொல்லுங்க சொல்லிட்டு யாரும் கேட்டுறாதீங்க. அது வேற சேனல், இது வேற சேனல், அதோடைய கனெக்ஷன் இங்க கொண்டு வரவே கூடாது. நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், தாழ்மையாவும் இந்த கருத்தை நான் வைக்கிறேன். அதே போலங்க இன்னைக்கு வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க, இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களும் எடுத்துப்போமே, அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களால லவ்வே ஹேண்டில் பண்ண முடியாது, எக்ஸாமையும் ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்காது. பட் ஒரு பர்சன் லவ்வையும் கரெக்டா ஹேண்டில் பண்றான், இந்த எக்ஸாமும் கரெக்டா படிச்சுட்டு இருக்கான், லவ்வால எக்ஸாம் பாதிக்கப்படல, எக்ஸாமால லவ் பாதிக்கப்படலாம், கண்டிப்பா அதை வந்து செய்யலாம்.
2த்தையுமே பேலன்ஸ் பண்ணி கரெக்ட்டா சரியா ஒருத்தர் கொண்டு போக தெரியுதுன்னா, அவர் வந்து உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்சவர் தான். ஆனா நம்மளால ஒரு சில பேரால இந்த லவ்வையும் ஹேண்டில் பண்ண முடியாது. எக்ஸாம் படிக்கிறதையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்ப நீங்க படிக்கலாம்னு உட்காருங்க. அந்த நேரத்துல உங்க ஃபோன் வரும். நீங்க லவ் பண்ற ஒரு பையனோ இல்ல பொண்ணுகிட்ட இருந்தோ. இருமா வரமான்னு சொன்னா அந்த பொண்ணு கோச்சுக்கும், இல்ல அந்த பையன் கோச்சுப்பான். ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம். சரி நீ படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு லவ்வர்ஸா கூட இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி காதலுக்கு இந்த படிப்புங்கிற விஷயம் கூட சின்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். நான் ஒரு 2, 3 பேர்ட்ட கேட்டுருக்கேங்க. படிக்கும்பொழுது எனக்கு வந்து நான் லவ் பண்ற அந்த பொண்ணு தான் மைண்டுக்குள்ள வருது. அவகிட்ட பேசினா தான் எனக்கு படிக்கவே தோணுது. அடுத்த விஷயமே என்னால பண்ண முடியுது. அவ இல்லன்னா என்னால அது படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேதுன்ற அளவுக்குலாம் சொல்றாங்க. அப்பன்னா நான் சொல்லுவேன், உனக்கு படிப்போட லவ் தான் முக்கியமா தெரியுது. உன் மைண்ட் செட் உன்னுடைய இதயம் வந்து காதல தான் கேட்டுட்டே இருக்கு. படிப்பு கேட்கல. நீ என்னைக்கு காதல கடந்து படிப்புக்கு வரியோ, அப்பதான் வந்து அந்த பொண்ணு பேசினாலும் சரி, பேசாம போனாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன்ற மைண்ட் செட் வரும்ன்ற மாரிலாம் நான் சொல்லியிருக்கேன். சொல்றது ஈஸி. பட் அவங்கவங்க இடத்துல இருக்கும்போது அது கஷ்டம் தெரியும். காதலிக்கிறவங்க காதலையும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணுங்க. படிப்பையும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா வந்து படிப்பு அப்படிங்கிற விஷயம், அதாவது ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு வேலை. பட் இந்த காதல் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை. இது 2த்துல எது முக்கியன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வருஷம் வேலை கிடைக்கலன்னா, அடுத்த வருஷம் நமக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் குடுப்பாங்க. நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம். பட் அந்த பொண்ணு இல்லன்னா, அடுத்த பொண்ணு, அதுக்கு அடுத்த பொண்ணு, அடுத்த பையன், அதுக்கு அடுத்த பையன் போறது நல்லா இருக்காது. அவங்க நம்மளுடைய வாழ்க்கையோட இணைஞ்சவங்களா, நம்மளுடைய இன்னொரு பாதியா கூட அவங்க ஆயிடுறாங்கன்றதுனால, எக்ஸாம நீங்க எந்த அளவுக்கு முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி நீங்க லவ் பண்ற பர்சன் உங்களுக்கு முக்கியம் தான். அவங்களுக்கான நேரத்த நீங்க கொடுத்து தான் ஆகணும். இது 2த்தையுமே அழகா நீங்க மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த மேனேஜ் பண்றதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன்னா அவன் எவ்வளவு விஷயத்த படிக்கிறான். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இடத்துல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு வரான் போது லவ் மேனேஜ் பண்றதுலாம் ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த சிலபஸ்ல வந்து கண்டிப்பா தமிழுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சே ஆகணுங்க. தமிழுக்கான ஒரு டெய்லி நீங்க தமிழுக்கான ஒரு நேரத்த வந்து ஒதுக்கியே ஆகணும். நம்மளுடைய உயிர் மூச்சு எதுன்னா தமிழ் தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து 100 கொஸ்டின் கேட்க போறாங்க. 100 கொஸ்டின் அவர்கிட்ட இருந்து நம்ம கொடுக்க போறாங்கன்னும் போது தன்னோட முதல் கண்ணோட்டமா தமிழ் இருக்கும். ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அது சூட் ஆகும். அதுக்கு அடுத்தபடியே ஆப்டிடியூட் கண்டிப்பா வந்துடும். ஏன்னா 25 வந்து ஒரு லட்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்கன்னும் போது ஆப்டிடியூட கண்டிப்பா நம்ம வந்து அதுல இருந்து எடுத்தே ஆகணும். நிறைய பேர் இங்க மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருக்க மாட்டாங்க. மேக்ஸ் எனக்கு வரவே வராது. நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா கூட அங்க சொதப்பிடுறேன். கூட்டல், கழித்தல், பெருக்கல் ஏதோ போட்டு மிஸ்டேக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லலாம்னா, நீங்க மேக்ஸ் வந்து டெய்லியும் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா வந்துரும். நீங்க ஒரு மாடல் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதே மாடல் எக்ஸாம் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்லாம் வரும். பட் ஆன்சர் மட்டும் வேற வரும். கொஸ்டின்ல வேற வேல்யூ குடுத்துறதுனால ஆன்சர் வேற மாரி வரும்ன்ற நீங்களே வந்து அஸ்யூம் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டா வந்து ஹிஸ்டரிக்கும், பாலிட்டிக்கும் 2 பேருக்குமே சேர்ந்து ஒரு வெயிட்டேஜ நம்ம குடுக்கணும். கரெக்ட்டான நேரத்த ஒதுக்கி நம்ம படிக்கணும். அடுத்தது ஐஎன்எம்க்கு நான் வரலாம். கண்டிப்பா நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி படிக்கும்போது ஒரு சில டாபிக்லாம் ஐஎன்எம்லயே கவர் ஆயிடும். அப்படியே சுத்தி இந்த 3 பேருக்குள்ள சுத்தி அப்படியே சுழண்டுகிட்டே இருக்கும் சில டாபிக்லாம். அடுத்ததான் வந்து இந்த எக்கனாமிக்ஸு, தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், ஜியோகிராஃபி இதெல்லாம் ஒரு செட்டா நம்ம வந்து ஒரு நேரத்துல வந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ படிச்சு முடிச்சிடணும். ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். அடுத்துதான் மேக்ஸ்க்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம் வரணும். அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ், தமிழகத்தின் இந்த வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா? அது. அப்புறம் யூனிட் 8 சொல்லுவாங்க இல்லையா? தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகம் அதையும் நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி இதெல்லாம் இருக்கு இல்லையா? சுவாலஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு டைம் கிடைக்கும்போது அப்பப்போ படிச்சுக்கிட்டே வந்துடணும். ஏன்னா அதுல இருந்து கேட்கப்படுற கேள்விகள் கொஞ்சம் கம்மி தான் என்னும்போது, இதுலலாம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்களோ, நமக்கு ஈஸியா புரியுமோ, அந்தந்த டாபிக்லாம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த விஷயத்த நம்ம சொல்லி தான் ஆகணும். அது வந்து சேனலோட கடமை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேர் புதுசா கூட பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசா கூட இருக்கலாம். நீங்கலாம் நம்ம சேனலை விட லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க நல்லா டீச் பண்ற நல்ல சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையா ஒத்துக்கலாம். நம்ம சேனல்லாம் பெருசெல்லாம் இல்லை. இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இதெல்லாம் சொல்லாம நம்ம மாட்டுன்னு வேற ஏதோ சம்மந்தமே இல்லாம பேசிட்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது இல்லையா? நம்ம படிக்க தான் வந்திருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்துட்டோம் போது சிலபஸ் தான் நம்மளுடைய என்ன சொல்றது? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுடைய பகவத்கீதையை எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்ணுல ஒத்திக்கணும் அப்படின்னா நம்ம சிலபஸ் தான். அவன் தான் ரொம்ப முக்கியம். பிசி படிக்கிற எல்லாருக்கிட்டையுமே பொதுவா சொல்ற விஷயம், நீ கடினமா கடினமா எஃபர்ட் போடு, முயற்சி செய், உழைச்சிக்கிட்டே இரு. உழைச்சிட்டே இருந்தா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சொல்றாங்க. உண்மை 100% இல்ல, 1000% இல்ல, அதுக்கு மேல நீங்க எத்தனை சதவீதம் வச்சாலும் இதுதான் உண்மை. உழைச்சாதான் வெற்றி கிடைக்கும். பட் உழைச்சியுமே சில பேருக்கு வெற்றி கிடைக்காம போகுது இல்லையா? அப்படிலாம் இருக்கிறாங்க. எப்பவுமே விதின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது விதி விலக்கும் கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த விதி விலக்குல வரக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும். வேலை கிடைச்சவங்களோட வேலை கிடைக்காதவங்க எவ்வளவோ படிச்சிருப்பான். எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது ஒரு ரீசனால அவனுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 0.5 மார்க்ல மிஸ் ஆகும், 1 மார்க்ல மிஸ் ஆகும். வேற ஏதாவது சர்டிபிகேட் இஷ்யூல, அந்த சீனியாரிட்டி இஷ்யூல அவனுக்கு ஒரு வேலை தட்டி போய்கிட்டே இருக்கும்.
திருவள்ளுவர் இந்த காலமறிதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு அதிகாரத்தையே படைச்சிருப்பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் இருக்கு. "கொக்கொக்க கூமும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த எடுத்து" அப்படிங்கிற ஒரு குறள். அது என்னன்னா, கொக்குக்கு வந்து மீனை எப்படி கொத்தணும், எப்படி அவர் கழுத்துல லாக் போட்டு அவரை தூக்கிட்டு போகணும், அலுங்காம குலுங்காம அந்த மீனை வந்து கொத்தி எடுத்துட்டு போகணும், எல்லா நேக்கு போக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே ஒரு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. பட் ஒரு கொழுத்த அந்த மீன் வர வரைக்கும் அந்த கொக்கு அமைதியை ஒத்த கால அதுக்கான டைம் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்குமா. எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கொக்கு வந்து அமைதியா காத்திருந்துச்சு. அந்த காத்திருத்தலோட ஒரு பிரதிபலனா வந்து ஒரு கொழுத்த மீன் வருவாரு. கொக்கு வேகமா போய் அந்த ஒரு மீனை ஒரு கொத்து கொத்தி தூக்கிட்டு பறந்து போயிடும். நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே உங்களுக்கான ஒரு டைம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது வந்து உங்களுக்கான ஒரு டைம். அந்த டைம்ல நீங்க பீக்ல இருப்பீங்க. அது எல்லாருக்குமே உண்டு. அது நீங்க நான் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாலும் அவனுக்கான ஒரு நேரம்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த நேரத்துல நம்ம யாருன்னு சொல்லிட்டு காட்டணும். நம்மளுடைய முழு பொட்டன்ஷியல் அந்த நேரத்துல வந்து நம்ம போடணும். நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ கரெக்டான கால நேரத்தை கண்டுபிடிச்சு அப்போ உழ. நீ எனி டைம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது, வாழ்க்கை முழுக்க உழைச்சிட்டே இருக்கிறத விட சரியான ஒரு கால நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரத்துல நீ வந்து ஹார்ட் ஒர்க் போடு. நீ எப்பயும் உழைக்க போற. ஆனா கரெக்டான கால நேரம் உனக்கானது எதுங்கிறத நீ தான் சூஸ் பண்ணணும். அந்த நேரத்தை சூஸ் பண்ணி நீ உழைக்க ஆரம்பிச்சா அது உனக்கு கண்டிப்பா வெற்றி கொடுக்கும். ஸ்மார்ட்டா நீ வந்து எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆகிட்டு போயிடலாம். ஆகச்சிறந்த ஒரு வெற்றிக்கு 2 தூண்களா எதை நம்ம பார்க்கலாம்னா, உழைப்பு பிளஸ் காலம் நேரம். இது 2மே முக்கியமா தான் நான் பார்க்குறேன். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வின் பண்ணவங்க இருப்பாங்க. நம்ம எல்லாரும் போய் கும்பலா போய் அவர்கிட்ட எப்படி ஜெயிச்சீங்க, உங்களுடைய ஸ்டடி பிளான் என்ன, நீங்க எந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி படிச்சீங்க, எக்ஸாம் கிட்ட எப்படி படிச்சீங்க, எக்ஸாம்ல போய் எப்படி நீங்க படிச்சதெல்லாம் அப்ளை பண்ணீங்க சொல்லிட்டு நிறைய ஐடியா கேட்போம் ஜெயிச்சவங்க கிட்ட. பட் நம்ம தோத்தவங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, ஜெயிச்சவங்க கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது. அது தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அவங்களுடைய நாலேஜ் நமக்கு தேவை. ஏன்னா வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா, அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. வெற்றி பெற்றவங்க கிட்ட அவங்க கொடுக்குற அந்த ஒரு அவுட்புட்டை வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு இன்புட்டா எடுத்துக்கோங்க. பட் தோத்து போயிட்டான் இல்லையா, இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சவங்க கிட்ட போய் வந்து கேளுங்க, நீங்க எதை பண்ணதுனால நீ தோத்து போயிட்ட, நீ எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போனேன்னு சொல்ற, பட் என்ன மாதிரி மிஸ்டேக் நீ அந்த இடத்துல பண்ணனால உனக்கு வேலை கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தோல்வியாளர்களை கண்டுபிடிங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு சஜஷன் கேளுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு 1000 தோல்வியாளர்கள் 1000 விஷயத்த சொல்லுவான். அந்த 1000 விஷயத்தையும் நீங்க பண்ணாம இருந்துட்டாலே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஜெயிச்சவர்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு கேட்கறத விட, ஒரு தோத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட போய் சஜஷன் கேளுங்க. ஏன்னா அவன் என்னத்தெல்லாம் பண்ணி தொலைச்சானோ, எதெல்லாம் பண்ணி தொலைச்சனால அவனுக்கு வேலை கிடைக்காம போச்சோ, அதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்துருவீங்க. அவன் பண்ண தப்ப அவன் பண்ணதுனால ஏற்பட்ட அந்த மிஸ்டேக்கால அவனுக்கு கிடைக்காம போன வேலையை நீங்க பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிட போகுது. நான் இங்க என்ன சொல்றேன்னா, நீங்க வெற்றி அடையணும்னு நான் சொல்ல வரல. நீங்க தோல்வி அடையாம இருந்தாலே போதும்னு சொல்ல வரேன். தோத்தவங்க கிட்ட போயிட்டு நீங்க நிறைய விஷயம் கேட்கும்போது, எந்த விஷயத்தால அவனுக்கு தோல்வி கிடைச்சதோ அந்த தோல்வி உங்களை நெருங்காது. தோல்வி உங்களை நெருங்காதுன்னும் போது உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். நீங்க எல்லாரும் வெற்றியை கொண்டாடுறீங்க. நான் வந்து தோல்வியை கொண்டாடுறேன். நீங்க வெற்றியை கொண்டாடுற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கும்போது, நான் தோல்வியை கொண்டாடுற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது இல்லையா? ஃபெயிலியர்ஸ் எல்லாரும் போன ரூட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணாம, அதை உபயோகிக்காம இருந்தாலே வெற்றிக்கான பாதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம வெற்றிக்கான பாதையை தேடிட்டே இருக்கோம். பட் தோல்வி அடையாம இருக்கிறதுக்கான என்ன விஷயமோ அதை நம்ம வந்து மறந்துடுறோம். சோ ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது? நான் ஜெயிச்சே ஆகணும், எதை பண்ணியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டியை நீங்க உங்களுடைய இயல்புத்தன்மையை நீங்க மறந்துடுவீங்க. உங்களுடைய உச்சபட்ச ஆசை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், எதை பண்ணியாச்சும் ஜெயிக்கணும், தப்பு பண்ணியாவது ஜெயிக்கணுன்ற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க. சோ நான் தோக்கக்கூடாது, நான் தோக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க நேர்மையான வழியில டிசிப்ளினான வழியில நான் தோக்காம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. தோக்காம இருக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெற்றி உங்க பக்கத்துல ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கும். உங்க இடுப்பு மேல ஏறி கூட உட்காந்துக்கும்னு நம்ம சொல்லலாம். பொங்கல் ஃபெஸ்டிவல் வேற நெருங்கி வந்துட்டே இருக்கு. எல்லாருமே இப்பெல்லாம் சொந்த ஊருக்கு போயிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஜாப் போயிட்டே படிக்கிறவங்க வெளியில போய் தங்கி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ லீவுக்காக கண்டிப்பா சொந்த ஊருக்கு வருவீங்க. பொங்கல் ஃபெஸ்டிவலை ரொம்ப உற்சாகமா கொண்டாடி முடிங்க. பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொங்கி எழுவும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு உட்காருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசா லீவ் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலும் நமக்கு வந்து வரப்போறது இல்லை. அதனால நம்ம வந்து பொங்கலை ஜாலியா கொண்டாடுங்க. பொங்கல் வர வரைக்கும் நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டே இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது நேரத்தை விரயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பொங்கல் முடிகிறதுக்குள்ள மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டே இருங்க. சோர்ஸ் ஒரு ஆன்லைன் ஆர்டர் போடுறது நிறைய இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. பார்த்து நீங்க அதெல்லாம் போட்டு மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு வரக்கூடிய முதல் எக்ஸாமா குரூப் 1 இருக்கு. டெக்னிக்கல் எக்ஸாம் இருந்தாலும் குரூப் 1 நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ குரூப் 1 படிக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பொங்கல் முடிஞ்சதுல படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்து குரூப் 1 ரொம்ப கஷ்டம். நான்லாம் ஒரு டைம்லாம் எழுத போயிட்டு திணறி ஓடி வந்திருக்கேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாம. அப்படிலாம் வந்து குரூப் 1ங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான். புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நம்ம கற்பனையிலே இருக்கக்கூடாது. எழுதிடலாம். நான் குரூப் 4 படிச்சிருக்கேன், குரூப் 2 படிச்சிருக்கேன், அதை வச்சு நான் எழுதிருவேன், அதை வச்சு நான் அடிச்சிருவேன், மீதி பேலன்ஸ் வந்து ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டாலே நமக்கு அடிச்சிருன்ற அளவுக்கு நீங்க போகக்கூடாது. படிச்சுட்டு போகணும்.
படிச்சுட்டு போய் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்க. மீதி வந்து ஃப்ளூக்கில் கிடைக்குதோ அது கடவுள் கொடுக்குறாரோ இல்லை உங்கள் உழைப்புக்கான ஊதியமோ எது கிடைக்குதோ அது கிடைக்கட்டும். பட் நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக போகணும். எனக்கு ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன், எழுதிடுவேன், வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீ எக்ஸாம் எழுத போகணும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் இருக்குது எனக்கு தெரியும், மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ இருக்கும் அதுவும் எனக்கு தெரியும். இது மாதிரி நிறைய அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது. முதல் ப்ராசஸை நம்ம முடிப்போம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு வெற்றியாளரும் கடந்த கால தோல்வியாளரே. சேஃபாக இருங்க கைஸ். தேங்க்யூ.